சாப்பிடாம இருக்கிறது வச்சு உங்களுக்கு தெரியும்ல. நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஒண்ணு காதல் பண்ணி அதில் மனசோர்வுல சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீடுனா சாப்பிடாம இருக்கிறது. அப்புறம் வேறு என்ன, அப்படியே சந்தோஷத்தில் சாப்பிடாம இருக்கிறது. வேலைன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்கிறது. அதெல்லாம் ஒரு சாப்பிடாம இருக்கிறது, ஒரு பட்னியாக இருக்கிறது. நம்மளே அந்த சரீரத்தை பார்க்காம அந்த மாதிரி செய்கிறது ஒரு ஒரு ஒன்று சாப்பிடாம இருக்குது. ஆனால் இந்த ஜெபம் பண்ணும் பொழுது சாப்பிடாம இருக்கிறது அது வந்து உபவாசம்னு சொல்கிறாங்க. உபவாசம் வந்து செய்கிறாங்க. நான் வந்து உபவாசம் எடுத்திருப்பேன் ஒரு நேரம் அப்படின்ட்டு எடுத்திருப்பேன். ஆனால் எனக்கு அந்த உபவாசத்தில் வந்து எனக்கு ஈடுபாடே கிடையாது. உபவாசம்னா ரொம்ப சரியாக தெரியாது. அதில் வந்து மூழ்கின வந்து கிடையாது. ஆனால் உபவாசம் வந்து ஒரு முக்கியமானதாக இருக்கிறது வேதத்தில். அது எதற்காக முக்கியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். உபவாசம் வேதத்தில் ஒரு சம்பவத்தை நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்போ நம்ம உபவாசத்தில் ஒரு பகுதி, ஒரு சம்பவத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் என்றால், அங்கே யோசபாத் ஒரு நபர் இருக்கிறாங்க. அந்த நபருக்கு ஒரு செய்தி வருது. மோவாபியர் புத்திரர், அம்மோன் புத்திரர் அப்படி சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் வந்து அவங்கள தாக்க வராங்க, சண்டை போடுறதுக்கு வராங்கன்னு சொல்லி யோசபாத் கேள்விப்படுறான். ஒரு நபர் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டது உடனே அவனுக்குள்ள பயம் உண்டாகுதுனால அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க மட்டும் இல்லை, தனி ஆளாக இல்லை, அவங்களுடைய மக்கள், யூதா மக்கள் ஜனங்களை கூப்பிட சொல்கிறாங்க. ஒருமுகப்படுத்துறதுக்கு ஒரு இடத்துல கூடுவதற்காக ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. நம்ம உபவாசம் செய்யணும்னு சொல்லி ஒரு இடத்துல கூடி அந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா ஜெபிக்கிறாங்க. ஜெபம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவரை கூப்பிடுறாங்க, ஆண்டவர்கிட்ட முறையிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது வார்த்தைகள். எங்களை வந்து நீர் தானே எங்களுக்கு தேவன், எங்களுடைய தேவன் தான் நீர் தானே சகலத்தையும் ஆளுகிறவர், நீங்கள் தானே எங்களை வழி நடத்திட்டு வந்தீரு, எங்களை நீங்கள் நேசித்திருக்கீங்களே, ஆபிரகாம் ஆசீர்வதித்திருக்கீங்கல்ல, ஆபிரகாம் கொடுத்த இந்த இடத்த எங்களுக்கு இந்த ஆலயத்தை தந்திருக்கீங்க, நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கிறோம், நாங்கள் கேட்குறதுக்கு நீங்கள் பதில் தருவீங்கல்ல சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் இடத்துல முறையிட்டு ஜெபிக்கிறாங்க. அதில் எப்படின்னா எல்லாருமே இருக்கிறாங்க. யோசபாத் மட்டும் இல்லை, யோசபாத் கூட ஒரு கூட்ட மக்களும் இருக்கிறாங்க, அந்த ஜனங்களும் இருக்கிறாங்க. அந்த ஒரே இடத்துல கூடுறாங்க, ஆண்டவருடைய பிரசன்ன சமூகத்தில் கூடுறாங்க எல்லாருமே. ஆனால் ஒரு லீடர் யோசபாத்து அவங்க இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணும் பொழுது அங்கே என்ன நடக்குன்னா தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. என்ன, நீங்கள் வந்து பயப்படாதீங்க, கலங்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுக்கப்படுகிறது. அதுக்கு பின்பதாக ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, இது உங்களுக்கான யுத்தம் இல்லை, இது வந்து என்னுடைய யுத்தம், என்னுடையதுன்னா தேவனுடையது, ஆண்டவருடைய யுத்தம், அதனால் பயப்படாதீங்க, கலங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இருப்பீங்க, ஆனால் யுத்தம் நீங்கள் பண்ண போகிறதில்ல, நீங்கள் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் தான் அங்கே வந்து யுத்தம் பண்ணுறதுக்கு அவர் வருகிறார். ஏன், இங்கே என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு
அதில் வாராங்க. யுத்தம் பண்ண ஆண்டவர் தான் செய்ய போகிறார் யுத்தம், நீங்கள் செய்வது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அங்கே உரைக்கப்பட்டது. உரைக்கப்பட்ட இந்த சமயத்தில் அந்த வார்த்தை ஒரு ஆறுதலான வார்த்தை வந்தது. அந்த நேரத்தில் அவங்க வந்து பெற்றுக்கொண்டாங்க, ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டாங்க. நீங்கள் யுத்தம் பண்ண மாட்டீங்க, இது உங்களுக்கான யுத்தம் இல்லை சொல்லி கேட்கும் பொழுது அந்த சமயத்தில் இருதயம் அந்த பயந்து போனான்ல யோசபாத் வந்து பயந்து மக்களை கூட்டி ஜெபிக்க வச்சான்ல, அந்த பயம்லாம் போயிடுச்சு. அவங்க பயந்துட்டு இருந்தாங்க, அந்த கலக்கம் போயிடுச்சு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா துதிக்கிறாங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க, புகழ்கிறாங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாங்க, மண்டிட்டு மன்றிட்டு நன்றி சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு யுத்தம் நடந்து அந்த யுத்தத்தை ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் சிறப்பாக அந்த யுத்தம் நல்ல எதிரியாக அவங்கள முறியடிக்கிறாங்க. அதில் வந்து ஒரு ஜெயம் கிடைக்கிது, இந்த மக்களுக்கு, யூதா மக்களுக்கு ஒரு ஜெயம் கிடைக்கிது. பாருங்க, உபவாசத்திற்கு ஒரு வல்லமை இருக்குது. உபவாசம் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. எனக்கு புரியாத காரியங்கள் இந்த சமயம் அது வந்து முக்கியமானதுன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாக இருக்குது. உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் செய்ய முடியலை, நம்ம ஒரு காரியத்தை முடியலைன்னு சொல்லும் பொழுது இந்த உபவாசம்னா ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கூடி இருந்து ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது சும்மா இல்லை, நம்ம ஆராதிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரை புகழ்ந்து பேசணும். அப்படி செய்யும் பொழுது நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை நமக்கு கொடுத்து நம்மளை வந்து தேற்றுகிறார். ஆண்டவரே அந்த காரியத்தை நமக்கு முடியாத காரியத்தை ஆண்டவரை எடுத்து அவர் செயல்படுத்துகிறார். பாருங்க, அதிசயமான காரியங்கள் நடக்கிறது. இந்த பகுதியை 2 நாடகம் படித்தோம்னா அந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். இதனால் உபவாசம் என்பது ஒரு நம்மளுடைய காரியத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவதற்காக, முக்கியமாக ஆண்டவருக்கு நம்ம தெரிவிக்க நம்மளுடைய காரியத்தை தெரிவிக்கிறோம். நம்மளுடைய காரியத்துக்காக நம்ம போய் மன்றாடுறோம். அவர் அண்ணா இந்த காரியத்தை எடுத்து அதை நமக்காக செயல்படுகிறார். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக